தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். 68,144 போலிங் ஸ்டேஷன் நம்ம இருந்தது. நம்ம ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல 1500க்கு மேலே வாக்காளர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டைரக்ஷன். அதனால நம்ம ஒரு இப்போ ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் அந்த போலிங் ஸ்டேஷன்ல ஒரு அடிஷ்னலா இன்னொரு ரூம்ல பண்ணியிருப்பாங்க. இல்லை அந்த ரூம் அங்கே ரூம் இல்லைனாக்கா பக்கத்தில் ஒரு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல பண்ணியிருப்பாங்க. அந்த எண்ணிக்கை 177 ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷனும் நம்ம போடுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட ஆணைக்கு நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம். அது வந்த உடனே அதுவும் நாங்கள் இதில் 68,144ல சேர்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் கவுண்டிங் சென்டர் நமக்கு அது மாதிரி 39. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 to 19 ஏஜ் கேட்டகரி பார்க்கும்போது 10,90,547 10,90,547. ஊனமற்றவர் வாக்காளர்கள் PWD எலெக்டர்ஸ் 461,730 4,61,730. இது நம்ம மார்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே கூட PWD எலெக்டர் இருக்கலாம். பட் இது ஒரு ஆப்ஷனல். அவங்களோட மார்க்கிங்ல அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம அது மார்க் பண்ண முடியும். எலெக்டர்ஸ் எபோவ் 85க்கு மேலே இருக்கிற வாக்காளர் 6,13,991 613,991. போலிங் பர்சனல் நம்ம கிட்டத்தட்ட 7 lakhs போலிங் பர்சனலுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ட்ரைனிங் முடிஞ்சு. ஸோ மோஸ்ட்லி ஒரு 5 lakhs பீப்புள் கிட்டத்தட்ட நம்ம ட்ரைனிங் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். இதில் 7 lakhs பார்க்கும்போது அதே அஃபிஷியலுக்கு இன்னொரு ரோல் கூட இருக்கலாம். அதனால 2 ரோல் இருக்கும். கவுண்டிங்க்கு ஒரு ரோல் இருக்கும், போலிங் அன்னைக்கும் இருக்கிறோம். அதனால 7 lakhs ஃபிகர். சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது 4 லட்சம் நமக்கு போலிங் ஸ்டாஃப் நம்ம என்கேஜ் பண்ண போகிறோம். இந்த போலிங் பர்சனலுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் நம்ம 24th மார்ச் அன்னைக்கு அதுக்குள்ளே எல்லா மாவட்டத்திலே அது கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 24th மார்ச். இவங்க செகண்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் அது ஒரு 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி கூட அது கம்ப்ளீட் பண்ணலாம். இது ஒரு கடைசியான நாள் நம்ம அவங்க சொல்லியிருக்கோம். இந்த போலிங் பர்சனலுக்கு தேர்ட் லெவல் ட்ரைனிங் 18 ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி 18ஆம் தேதி ஏப்ரல் 18ஆம் தேதி நாங்கள் தேர்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். தேர்ட் லெவல். செகண்ட் லெவல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். செகண்ட் லெவல் பிஃபோர் 7/4. அப்சர்வர் நம்ம எலெக்ஷன் கமிஷன் சார்பா ஜெனரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் நம்ம மாநிலத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஜெனரல் அப்சர்வர் 39 ஒவ்வொரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சிக்கு ஒரு ஜெனரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர் 20, எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் 58. ஸோ டோட்டல் நம்ம இந்த எல்லா அப்சர்வர்ஸோடைய பேரெல்லாம் டீட்டெயில்ஸ் நாங்கள் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே சம்மந்தப்பட்ட RO DO அது நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ பொதுமக்கள் இதில் அவங்க அப்சர்வர்ஸ் கிட்டே வாக்காளர்கள், பொதுமக்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்ககிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நேரில் அது கொடுக்கலாம். இவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு டைரக்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் CAPF சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் அது 190 கம்பெனி நமக்கு கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறது. அதில் 25 கம்பெனி நம்ம ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணியிருந்தோம். இன்னொரு 165 கம்பெனி நம்ம 1st ஏப்ரல்லேருந்து இங்கே டிப்ளாய்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
அடுத்து சீஜர் நம்ம எஸ்எஸ்டி எஃப்எஸ்டி விஎஸ்டி டீம் எல்லாம் என்கேஜ் பண்ணிட்டு நம்ம 69.70 crore till yesterday 9 AM நம்மகிட்ட இருக்கிற ஃபிகர் படி 69.70 crore பறிமுதல் செஞ்சிருக்கிறோம். அதில் கேஷ் 33.31 crore, liquor 1.72 crore, drugs or narcotics 0.47 crore, precious metal like gold, silver 33.35 crore, other items 0.82 crore, so mottama 69.70 crore. Cash, I'll repeat, 33.31 crore. So this is seized by the FST SST. அது தவிர இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா கூட 6.51 crore சீஜர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.